தலைப்பு: ஆடு திருடர்களும் கிழவனும். ஆடு திருடன்கள் 2 பேர் வயல் புறங்களில் கிடைக்கு போட்டிருந்த ஆடுகளை திருடி பிழைப்பதே வழக்கமாக இருந்தனர். ஒரு நாள் நள்ளிரவில் ஆடுகள் நிறைந்த பட்டியை நெருங்கினர். அந்த கிடையை அமர்த்தியிருந்த வயதான கிழவர் நல்ல உறக்கத்தில் இருந்தார். இதுதான் நல்ல சமயம் என்று திருடர்கள் பட்டி கதவை நெருங்கினர். திடீரென்று கிழவன், "வாங்கடா வாங்க, உங்களுக்காக தாண்டா, இவ்வளோ நேரம் காத்திருந்தேன்" என்றார். உயிரை கையில் பிடித்துக்கொண்டு இருவரும் சத்தமில்லாமல் சிட்டாய் பறந்து ஓடி அவிழ்ந்தனர். அடுத்து 1 வாரம் கழித்து விடியற்காலை 3 மணிக்குப் போவோம். கிழவன் நன்றாக தூங்குவான், நாம் ஆட்டை தூக்கி கொண்டு வந்து விடுவோம் என்று திட்டம் போட்டனர். அதே போல அன்று சரியாக 3 மணி அளவில் வந்தனர். கிழவனுக்கு சரியான உறக்கம். ஆடுகள் அடைக்கப்பட்ட பட்டி கதவை நெருங்கும் வேளையில் அதேபோல் கிழவன், "வாங்கடா வாங்க, உங்களுக்காக தாண்டா, இவ்வளவு நேரம் காத்திருந்தேன்" என்றானாம் மறுபடியும். ஆகா, கிழவன் முழித்துக் கொண்டான் என்று இருவரும் தலை தெறிக்க ஓடி அவிழ்ந்தனர். என்னடா இது, எப்ப போனாலும் இந்த கிழவன் தூங்குவது போல் தூங்கி சரியான நேரத்தில் கண்டுபிடித்து விடுகிறானே, எப்பொழுதுதான் தூங்குவான்? ஒருவேளை சீக்கிரமே தூங்கி விடுவான் போல. இன்று 10 மணிக்கெல்லாம் போய் ஆடுகளை தூக்கி கொண்டு வந்து விடலாம் என்று திட்டம் போட்டார்களாம். அதுபடியே ஓரிரு நாள் கழித்து 10 மணிக்கு மறுபடியும் வந்தார்கள். கிழவனுக்கு சரியான உறக்கம். ஆடுகள் அடைக்கப்பட்ட பட்டி கதவை நெருங்கும் வேளையில் அதேபோல் கிழவன், "வாங்கடா வாங்க, உங்களுக்காக தாண்டா, இவ்வளோ நேரம் காத்திருந்தேன்" என்றானாம் மறுபடியும். "ஐயையோ, ஓடுடா" என்று ஓடி அவிழ்ந்தனர். என்னடா இது, எத்தனை ஆடுகள் திருடி இருக்கிறோம், இப்படி நடந்ததே இல்லை, இதை சும்மா விடக்கூடாது என்று இந்த கிழவரை பற்றி விசாரிக்க பகலில் ஊரின் டீ கடைக்கு சென்றனர். அங்கு செய்தித்தாள்களை படிப்பது போன்று மெதுவாக விசாரிக்கத் தொடங்கினான் ஒருவன். அப்பொழுது அந்த கடைக்காரர், "இன்னும் சற்று நேரத்தில் அந்த கிழவன் இங்கே வருவார், பாருங்க, உங்களுக்கே புரியும்" என்றாராம். இவர்களுக்கோ ஒன்றும் புரியவில்லை. சிறிது நேரத்தில் தடியை ஊன்றிக்கொண்டு கிழவன் டீ கடைக்கு வந்தார். கடைக்காரரும் ஒரு டீயை போட்டு வைத்தார். திருடர்கள் ஒரு அச்சத்துடன் நடப்பதை உற்று நோக்கி கொண்டிருந்தனர். டீ பாதியை குடிக்கும் நேரத்தில் கிழவன் திடீரென்று, "அதேபோல் வாங்கடா வாங்க, உங்களுக்காக தாண்டா, இவ்வளவு நேரம் காத்திருந்தேன்" என்றானாம். இப்பொழுது திருடர்கள் ஓடவில்லை. காரணம், கிழவன் மேற்கு பக்கத்திலும் திருடர் தங்களை மறைத்துக் கொண்டு கிழக்கு பக்கத்திலும் அமர்ந்திருந்தனர். சிறிது நேரத்தில் மறுபடியும் இதேபோல் கூறினார். பொறுக்க முடியாத திருடன் கடைக்காரரிடம், "என்னங்க இது" என்றானாம். "ஆமாங்க, இவரு புத்தி சுவாதீனம் இல்லாதவரு, இப்படித்தான் எப்ப பார்த்தாலும் இத சொல்லிக்கிட்டே இருப்பாரு" என்றாராம். கதை சந்திமாவோ